புறஜாதிகளுக்கு பவுல் பிரசங்கிக்கும்படியா கர்த்தர் தெரிந்து கொண்டார். பேதுரு யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். மரியாளை, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்படும். இயேசுவை பெற்றெடுக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியினாலே அவளை பலப்படுத்தி அவள் மூலமாக அவளுடைய கற்பத்திலே இயேசு பிறக்கும்படியாக கர்த்தர் சித்தமும் நோக்கமும் கொண்டு அதை நிறைவேற்றினார். அப்ப தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டு அழைக்கிறார். அந்த நோக்கத்தை அறிந்து நம்ம செயல்படுகிற பொழுது நமக்குள்ள அவரே தைரியத்தை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், வழிநடத்துதலை கொடுக்கிறார், வெற்றி அடைய பண்ணுகிறார். அவருடைய சித்தம் தெரியாம இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அவிசுவாசமும் பயமும் நிறைந்து இருக்கும். இந்த அவிசுவாசமும் பயமும் நிறைந்து இருக்கிறப்ப நம்ம கண்ட மேனிக்க மற்றவர்கள் தூக்கி எறிகிறதற்கு நம்ம அப்படி ஆளாகிவிடும். இதுக்கு ஒன்றும் அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, படிச்சும் பதறா இருக்கு, இது ஒரு காரியத்தை சொன்னால் கூறா செய்ய மாட்டேங்குதுன்னு உலகம் நம்மை தவறாக பயன்படுத்துகிறது. அங்கு இங்கு நம்ம அலக்களிக்கப்படுகிறோம். இதை செய்யலாமா செய்ய வேண்டாமா, போகலாமா போக வேண்டாமா, இது நமக்கு நடக்குமா நடக்காதா என்று இப்படி குழப்பத்தோடு நம்ம இருக்கிறவங்களா இருப்போம். குழப்பத்துக்கு அவசியம் இல்லை. இந்த வேத வாக்கியத்தில் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்போ ஆதியாகமம் 1:2 சிருஷ்டிப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதைத்தான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், விசுவாசத்தினாலே தேவன் உலகங்களை தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கினார். அவர் விசுவாசத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு மீட்பின் திட்டத்தில் நம்மளெல்லாம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே அவர் முன்னறிந்த தேவன், சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அவர் திட்டம் கொண்டு ஆதியாகமம் 1:2 அவர் அந்த அதிகாரத்தில் சிருஷ்டிக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். வானம், பூமி, சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள், விலங்குகள், மிருகங்கள், பறவைகள், சமுத்திரம் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் மனுஷனையும் உண்டாக்குறார். அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை, திட்டத்தை அவர் சொல்றார். நீங்க பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுவும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அங்கே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு அதுக்கப்புறம் மனுஷனை கொண்டு போய் வைக்கிறார். இல்லை, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு சரி என்ன செய்யறது, மனுஷனை உண்டாக்கிட்டோம், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, அதுக்கு என்னன்னு அவர் அப்படியெல்லாம் யோசிக்கல. அவர் முன்னறிந்த தேவன் எல்லாமே திட்டமிட்டு அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் மனுஷனை கொண்டு போய் அங்கே வைக்கிறார். ஒரு ராஜாவை போல அந்த ஏதேன் தோட்டத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியா எல்லா மிருக ஜீவன்களுக்கும் பேர் வைக்கக்கூடியவனா அவன் என்ன சொன்னாலும் அந்த பேர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. அப்படி தேவனுக்கு அடுத்தபடியா தேவனுடைய ஆளுகையும் அதிகாரமும் அந்தஸ்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னைக்கு சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டானோ, சாத்தான் மனைவியை ஆலோசனைக்கு மனைவி ஏவாள் செவி கொடுத்தான். அதுக்கப்புறம் ஐயோ இவன் நம்மளை விட்டு போறாளேன்னு சொல்லிட்டு இவன் அறிந்து புரிந்து அவளுக்காக தன்னையே பாவத்துக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி அவள் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டு அப்படி நேசித்தான். அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் தேவன் வைத்திருக்கிற வழியில் அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும்படியா அநேக காரியங்கள் நடந்தது. ஆனாலும் தேவன் வைத்திருந்த அந்த முழு நோக்கம் திட்டம் நிறைவேறவில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து பிந்தின ஆதாமாகிய இவர் பிசாசு தலையை சிலுவையில் நசுக்கி அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி மீண்டுமாக மனுஷனிடத்துல கொடுக்கிறார். அதனால தான் சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, அதாவது மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்பொழுது செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு விட்டீர். எங்க செல்வ செழிப்பான இடம் இருக்கிறது அப்படின்னா, அவனுக்கு ஏதேன் தோட்டத்தை ஆதாம் ஏவாளுக்கு உண்டாக்குனாரு. இஸ்ரேல் மக்களுக்கு கானான் தேசத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்து கட்டாத வீட்டில், நடாத திராட்சை தோட்டத்தில், வெட்டாத துறவுகளில் அனுபவிக்கும்படியா
மதில் சூழ்ந்த பட்டணத்துல கொண்டு போய் அந்த 7 ஜாதிகள் இருந்த அந்த தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டம் போன்ற ஒரு வாழ்க்கைய, ஆவிக்குரிய வாழ்க்கைய வைத்திருக்கிறார். உன்னதத்திலே கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குறைவே இல்லாத நிறைவிலே வாழக்கூடிய அப்பேற்பட்ட கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறது. அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்கிறப்ப, இந்த புல்பீட்டுக்கு, இந்த மைக்குக்கு, இந்த கீபோர்டுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்கிறப்ப, அந்த நோக்கத்தை சரியா புரிஞ்சவங்க தான் கரெக்டா செய்வாங்க. இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணும் தெரியாது. கீழ வச்சிருந்தா அது மேல ஏறி நிக்குது. ஏன்னா இதனுடைய நோக்கம் அதுக்கு தெரியல. அது கொஞ்சம் ரிப்பேர் ஆனா கூட பாடாது, மியூசிக் வராது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால அத போட்டு மிதிக்குது, அடிக்குது, இழுத்து பாக்குது. அப்படிதான் இன்றைக்கு வாழ்க்கையின் காரியங்கள தேவன் வந்து அவருடைய பிள்ளையா, அவருடைய சித்தத்தின்படி கணவன் மனைவியாக வாழ்ந்து, பிள்ளைகளை பெற்றெடுத்து, ஒரு தேவபக்தி உள்ள சந்ததியை உண்டாக்கி, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக முன்மாதிரியா, மலையில் இருக்க பட்டணம் போல நம்ம இருக்கும்படியா, ஆண்டவர் வந்து அப்படி சித்தமும் நோக்கமும் கொண்டிருக்கிறார். அப்ப அத சரியா புரிந்து கொள்றப்ப, அப்ப அந்த உறவுகளை காத்து